ஏற்ற துணையை தேர்ந்தெடுப்பது எப்படி? சில பேருக்கு வந்து நான் எப்படி வந்து ஏற்ற துணையை கண்டுபிடிக்கிறது, எனக்கான ஏற்ற துணை யாருன்னே தெரியல, நான் ஒருவேளை தப்பான நபரை கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்ன பிரதர் பண்றது, எனக்காக ஆண்டவர் ஒரு பொண்ணை குடிச்சு வச்சிருப்பாரு, இல்லாட்டி ஒரு பையனை குடிச்சு வச்சிருந்திருப்பாரு, அவரையோ இல்ல அவளையோ கல்யாணம் பண்ணாம நான் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், அதை நான் எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் பதற்றத்துல இருப்பாங்க. ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல சண்டை வரும். சண்டை வந்தோடனே ஒருவேளை எனக்கான ஏற்ற துணையை நான் கல்யாணம் பண்ணல போல, கர்த்தர் எனக்காக யாரோ ஒருத்தரை வச்சிருந்திருக்காங்க, அவங்கள நான் மிஸ் பண்ணிட்டு தெரியாம இவங்களை கல்யாணம் பண்ணதால்தான் வீட்டுல நிறைய சண்டை வருது, வீட்டுல சமாதானமே இல்ல அப்படின்ட்டு ஒரு குற்ற உணர்வோடய நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் 4-5 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறமும் அந்த குற்ற உணர்வோட நிறைய பேர் இருக்காங்க. பரலோகத்துல இவருக்கு இவள் தான் மனைவி அப்படின்னு ஆண்டவர் யாரையும் நியமிக்கிறது கிடையாதான். உங்களுக்காக ஆண்டவர் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு பரலோகத்திலே ஆண்டவர் டிசைட் பண்றது கிடையாது. அப்படி டிசைட் பண்ணி யாரையும் ஆண்டவர் பிறக்க வைக்கிறதும் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் யாரை கல்யாணம் பண்ணணும்னு கைட் பண்ணுவாரு. எப்படி சூஸ் பண்றது, உங்களுக்கான ஏற்ற துணையை, வாழ்க்கை துணையை, பொண்ணையோ பையனையோ எப்படி சூஸ் பண்றதுன்னு இதுல இருந்து நான் உங்களுக்கு பிரேக் பண்ணி டீச் பண்ண போறேன். உங்களுக்கான வரப்போகிற மணப்பெண்ணோ இல்ல மணவாளனோ எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் மீட்டிங். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே உலகம் முழுக்க இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் கிறிஸ்தவர்களும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க, நாமளும் கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம், எதற்கு இந்த டே வந்து கொண்டாடுறாங்க, அதை பத்தி லைட்டா நம்ம பார்த்துட்டு, இந்த வேதாகமம் திருமணத்தை பத்தி என்ன சொல்லுது, ஏற்ற துணையை தேர்ந்தெடுப்பது எப்படி, அதை பத்திலாம் நம்ம பார்க்க போறோம். அதனால இன்றைய செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு ஏற்ற துணையை தேர்ந்தெடுத்து எப்படின்றது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணமே ஆயிடுச்சே பிரதர், நான் இந்த மீட்டிங்கை விட்டு போயிடுறேன் அப்படின்னு போயிடாதீங்க. ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களுக்கும் இதுல நிறைய காரியங்கள் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. அதனால இருந்தா ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. அதே போல டைவோர்ஸ், ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, அந்த மாதிரி காரியங்களும் நம்ம இதுல டீல் பண்ண போறோம். அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய வசனத்தின் வெளிச்சம் அவர்களுடைய இருதயங்களில் பிரகாசிக்கட்டும், அவங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு உங்க கேட்க போகிற இந்த வெளிப்பாடுகள், சத்தியங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு புது டைமென்ஷனை ஓபன் பண்ணி தரட்டும். வாழ்க்கையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கட்டும். வெற்றி உள்ள வாழ்க்கை, ஒரு அன்பு கூறுகிற வாழ்க்கை, ஒரு சிறப்பான வாழ்க்கை, ஒரு அன்பு கூறப்படுகிற வாழ்க்கை இவர்கள் வாழட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம வந்து வேலண்டைன்ஸ் டே இன்று February 14 வேலண்டைன்ஸ் டே இன்று. ஏன் நம்ம வந்து வேலண்டைன்ஸ் தினத்தை கொண்டாடுகிறோம், யார் யாருக்கெல்லாம் தெரியும் சாட்ல போடுங்க. ஏன் வேலண்டைன்ஸ் டே தினம் கொண்டாடுகிறார்கள்? ஓகே, தெரிஞ்சவங்க சாட்ல போடுங்க, தெரிலனாலும் தெரிலன்னு போடுங்க. வேலண்டைன் இஸ் அ பர்சன். எஸ், கரெக்டா சொல்லிட்டாங்க சிஸ்டர். என்னன்னா 3ஆம் நூற்றாண்டில் ரோமாபுரி நாட்டில், அதாவது ரோம நாட்டில் இட்டாலியில செயின்ட் வேலண்டைன் அப்படின்னு ஒரு சர்ச் ஃபாதர் இருந்தாரு. அதாவது ரோமன் கேத்தலிக்கல் ஃபாதர் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய மரணத்தை நினைவு கூறும் தினமாக தான் இந்த வேலண்டைன்ஸ் தினத்தை உலகம் முழுக்க எல்லாரும் கொண்டாடுகிறோம். ஏன் அவருடைய மரணத்தை நினைவு கூறும் விதமாக இந்த வேலண்டைன்ஸ் டே தினத்தை காதலர் தினமாக அறிவிச்சு உலகம் முழுக்க கொண்டாடுறாங்கன்னா, ரோம அரசர் என்ன பண்ணாருன்னா, இந்த போர் சேவகர்கள்லாம் இருக்காங்களா, ரோம போர் சேவகர்கள், அவர்கள் எல்லாரும் திருமணம் செய்யக்கூடாது. சோல்ஜர்ஸ் எல்லாம் திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க வைஃபு, மனைவி, பிள்ளைகள் அப்படின்னு அவங்க மேல அதிகமா பாசத்தை காட்டுவாங்க, நேசத்தை காட்டுவாங்க. போர்ல அவங்களுடைய வீரியம் சரியா இருக்காது, அவங்க சரியா செயல்பட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு இந்த போர் சேவர்கள், சோல்ஜர்ஸ்க்கெல்லாம், போர் வீரர்களுக்கு திருமணம் கிடையாது, அவங்கெல்லாம் சிங்கிளா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை இயற்றி விட்டார். அப்படி சட்டத்தை இயற்றுறதுனால ரோம போர் சேவர்கள் நிறைய பேர் வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ள போனாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன ஆனாங்கன்னா திருமணமே செய்யாதல் உறவுக்குள், அப்படிப்பட்ட உறவுக்குள்ளெல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. இப்போ லேட்டஸ்டா இருக்காங்களா லிவின், அந்த மாதிரிலாம் லிவின், சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பு, வேசித்தனம், அந்த மாதிரி வேசித்தனமும் போனாங்க. சில பேர் லிவின் போனாங்க, சீக்ரெட் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி பல இது வர ஆரம்பிச்சிச்சு. சில பேர் சிங்கிளாவே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருந்துச்சு. ஆனா இந்த செயின்ட் வேலண்டைன் அப்படின்ற ஃபாதர் வந்து என்ன பண்ணாருன்னா, இது வந்து வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம், இதை வந்து அந்த ராஜா வந்து தப்பா போட்டார் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் சீக்கிரட்டா என்ன பண்ண வச்சாருன்னா கல்யாணம் பண்ணி வச்சாரு. போர் வீரர்களுக்கு, சோல்ஜர்ஸ்க்கு, சிப்பாய்களுக்கு
எல்லாருக்கும் சீக்கிரட்டா அவர் என்ன பண்ணி வச்சாரு, கல்யாணம் பண்ணி வச்சாரு. இந்த விஷயம் அந்த ரோம அரசருக்கு தெரிந்து இந்த செயின்ட் வேலண்டைனுக்கு மரண தண்டனையை நியமித்தார். அந்த செயின்ட் வேலண்டைன் February 14 மரணித்தார். அதை நினைவு கூறும் விதமாக, அவரை கொண்டாடும் விதமாக இந்த February 14 என்ன பண்றாங்கன்னா வேலண்டைன்ஸ் தினத்தை கொண்டாடுகிறோம் நாம். சரிங்க, அவருடைய நினைவு கூறும் விதமாக வேலண்டைன் தினத்தை கொண்டாடுகிறோம். இதுக்கும் நமக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இன்னைக்குமே நிறைய மதவாதிகள், கிறிஸ்தவ மதவாதிகள் மற்றும் கிறிஸ்தவத்தை சரியா அறிந்து கொள்ளாத சில போதகர்கள், தப்பாய் புரிந்து கொண்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீ திருமணம் செய்யாம இருந்தனா தேவனுக்கு பிரியமா வாழ முடியும், நீ சிங்கிளா இருக்கிறது தான் கர்த்தருக்கு பக்தியான வாழ்க்கை அப்படிலாம் டீச் பண்ணிடுறாங்க. இன்னைக்கும் நிறைய ஃபாதர்ஸ் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. நீ சிஸ்டரா கல்யாணம் பண்ணாம சிஸ்டரா போயிட்டா அது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, நீ கல்யாணம் பண்ணாம ஃபாதரா போயிட்டா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, சிங்கிளா இருக்கிறது தான் ரொம்ப பரிசுத்தம், கல்யாணம் பண்ணா அது பரிசுத்த குலைச்சல், அது ஒரு செகண்ட் கிரேட் வாழ்க்கை, சிங்கிளா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கிரேட் வாழ்க்கை அப்படின்லாம் டீச் பண்ணிடுறாங்க. இதனாலே நிறைய பேர் கல்யாணத்தை தவிர்த்துறாங்க. சும்மாவே இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கல்யாணம் பண்றதுல விருப்பம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நிறைய திருமண தோல்விகள் இந்த ஜென்ரேஷன்ல தான் இருக்கு, டிவோர்ஸஸ் இருக்கு. அதிகமான டிவோர்ஸ் இந்த ஜென்ரேஷன்ல தான் நடந்துட்டு இருக்கு போன ஜென்ரேஷனை விட. திருமண தோல்விகளுக்கு காரணமும் தேவனுடைய அன்பு பற்றி அறிந்து கொள்ளாததும், தேவனுடைய திருமணத்தை பற்றின கோட்பாடுகளை அறிந்து கொள்ளாததும் காரணம். திருமண தோல்விகளுக்கு அதான் காரணம். திருமணம் பண்ணாம பயத்திலே இருந்து அப்படியே சிங்கிளா இருக்கிறதுக்கு அதான் காரணம். அதுக்கெல்லாம் விடை சில பேருக்கு நான் எப்படி ஏற்ற துணையை கண்டுபிடிக்கிறது, எனக்கான ஏற்ற துணை யாருன்னே தெரியல, நான் ஒருவேளை தப்பான நபரை கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்ன பிரதர் பண்றது, எனக்காக ஆண்டவர் ஒரு பொண்ணை குறிச்சு வச்சிருப்பாரு, இல்லாட்டி ஒரு பையனை குறிச்சு வச்சிருந்திருப்பாரு, அவரையோ இல்ல அவளையோ கல்யாணம் பண்ணாம நான் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும் அதை நான் எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் பதற்றத்துல இருப்பாங்க. ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல சண்டை வரும். சண்டை வந்தோடனே ஒருவேளை எனக்கான ஏற்ற துணையை நான் கல்யாணம் பண்ணல போல, கர்த்தர் எனக்காக யாரோ ஒருத்தரை வச்சிருந்திருக்காங்க, அவங்கள நான் மிஸ் பண்ணிட்டு தெரியாம இவங்களை கல்யாணம் பண்ணதால்தான் வீட்டுல நிறைய சண்டை வருது, வீட்டுல சமாதானமே இல்லை அப்படின்ட்டு ஒரு குற்ற உணர்வோடய நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் 4-5 பிள்ளை பெத்ததுக்கு அப்புறமும் அந்த குற்ற உணர்வோட நிறைய பேர் இருக்காங்க. நாம் இன்றைக்கு அத்தியாவசியமான சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். 1 தீமோத்தேயு 4 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஓகேங்களா? வஞ்சிக்கிற ஆவி இவங்க என்ன பண்ணிடுவாங்களாம், ஒரு சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எதை கேட்டா பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து, சொல்லுங்க, பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எப்படிப்பட்ட பிசாசின் உபதேசங்களை அவர்கள் கேட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள்? அதாவது அவங்க இயேசு ஆண்டவர் கிடையாது, அப்படிப்பட்ட விசுவாசத்தை விட்டு விலகி போறவங்களாம் ரொம்ப ரேரு, சரிங்களா? ஆனா இயேசுதான் ஆண்டவர், ஆனா நான் இப்படி எல்லாம் செஞ்சாதான் தேவனுக்கு நான் பிரியமுள்ள வாழ்க்கையை நான் வாழ முடியும் அப்படின்னு விசுவாசத்தை விட்டு விலகி போறவங்க தான் அதிகம். அதை பத்தி தான் இங்க தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுறாரு. 2ஆம் வசனம் போடுங்க. எப்படிப்பட்ட பிசாசின் உபதேசங்கள்? விவாகம் பண்ணாதிருக்கவும். 3ஆம் வசனம், விசுவாசிகளுக்கு சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கவைகள் அல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவங்க என்ன டீச் பண்றாங்கன்னா, இந்த பிசாசின் உபதேசங்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா, நீ கல்யாணம் பண்ணாம இருந்தனா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, அதுதான் டாப் லெவல் பரிசுத்தமான வாழ்க்கை அப்படின்னு சொல்றது. அப்புறம் ஒரு சில உணவுகளை நீ சாப்பிட்டனா தேவனுக்கு பிரியம், இந்த உணவுகள்லாம் நீ சாப்பிட்டனா அது தேவனுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு டீச் பண்றது. இதெல்லாம் பிசாசின் உபதேசங்களாம். நீங்க இப்படி சொல்லும் போது ஒரு கேள்வி கேட்கலாம், பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சில உணவுகளை சாப்பிடக்கூடாது, சில மிருகங்களை சாப்பிடலான்னு ஒரு பட்டியல் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பழைய ஏற்பாடு. இப்பொழுது புதிய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே ஆண்டவர் பேதுருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அடித்து பூசி 3 வாட்டி சொல்லி, நீ தேவன் படைத்ததெல்லாம் என்னது பரிசுத்தமா இருக்கிறது, நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு சொன்னார். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல யூதர்கள் என்கிற ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் கட்டமைக்க வேண்டியதா இருந்தது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்காக. ஆனா இப்பொழுது ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் கட்டமைக்கல, தேவன் தம்முடைய குமாரர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார்.
அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் கட்டமைக்கப்பட்டாதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய சிலுவை மரணத்திற்கு நேராக அவரை கொண்டு போக முடியும். அந்த சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாய் ரட்சிப்பை உண்டு பண்ணணும். அதுக்காக தான் நிறைய சட்டத்திட்டங்கள், கட்டளைகள். ஏன்னா இவர்கள் தனித்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாய் தெரிய வரணும். அவனுடைய காஸ்டியூம்ஸ், அவனுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் மூலமா இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் தெரியணும் தான் அந்த மாதிரி கட்டமைப்புகளை கொடுத்தாரு. ஆனா இப்போ எல்லா உணவையும் நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னது எதுக்கு தெரியுமா? நீ எல்லாரோடையும் நீ மிங்கிள் ஆகு, எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் போட்டும், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மகளா மாறலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து விட்டார். இனி எந்த ஒரு உணவு சட்டத்திட்டங்கள், உடை சட்டத்திட்டங்களும் தேவையில்லை. நல்லா உன்னுடைய தகுதியான வஸ்திரங்களை அணிந்து கொள்ளும் தான் பைபிள் இப்ப சொல்லுது. தகுதியான வஸ்திரங்கள், நிர்வாணம் இல்லாத வஸ்திரங்களை நல்ல விதமா அணிந்து கொள்ளும் தான் சொல்லுதே தவிர்த்து அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லல. ஓகேங்களா? அதனால இங்க சொல்லுது, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படைத்தக்கவைகள் அல்ல. எல்லா உணவையும் நீங்க என்ன பண்ணலாம்? ஜபம் பண்ணி ஆசீர்வதிச்சு, ஆண்டவரே நீங்க இந்த உணவை தந்ததற்காய் நன்றி அப்படின்னு ஜபம் பண்ணி நீங்க சாப்பிடலாமா? ஓகேங்களா? இந்த பிசாசின் உபதேசங்களில் ஒன்றுதான் விவாகம் பண்ணாதிருக்கவும் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. இப்போ கர்த்தர் திருமணம் இல்லாத ஒரு சிங்கிளான வாழ்க்கை தான் பரிசுத்தத்தின் டாப் லெவல் வாழ்க்கை அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்துருக்கவே மாட்டாரு. மகனே, நீ பரிசுத்தத்தின் டாப் லெவல்ல இருக்கணும்னு தான் நான் உன்னை படைச்சிருக்கேன். அதனால நீ சிங்கிளாவே இருந்துரு, உனக்கு எதுக்கு ஏவாள் அப்படி ஏவாளை கொடுக்காம வந்திருப்பாரு. ஆனா வேதாமம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கும்னு சொல்லி அவனுக்கு அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி அவன் விலா எலும்புகளில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து அவளை மனுஷியாக உருவாக்குனாரு. அவளைதான் என்ன பண்றாரு? ஆதாம் திருமணம் பண்றாரு. ஏன்னா திருமணம் தேவனுடைய திட்டமா இருக்கிறது, ஆதி திட்டம். முதல் மனிதனுக்கே திருமணம் தேவனுடைய திட்டமா இருந்தது. முதல் மனிதனுக்கு தேவனுடைய திட்டமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் திருமணம் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஆனா இதுல ஒரு சில டாக்ட்ரினல் மிஸ்டேக்ஸ் இருக்கு. என்ன மிஸ்டேக்ஸ்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 22வது வசனம், தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இதுல என்னங்க டாக்ட்ரினல் மிஸ்டேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இதை நம்ம புரிந்து கொள்வதுல தான் நம்ம ஒரு டாக்ட்ரினல் மிஸ்டேக் பண்ணிட்டோம். இன்னைக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வரன் தேடுகிறவர்கள் என்ன சொல்லி ஜபம் பண்றாங்க தெரியுமா? ஜப குறிப்பு. இப்போ ஒரு பையன் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு பாக்குறாங்கன்னா, என்னுடைய மகனுடைய விலா எலும்பு எந்த பொண்ணுகிட்ட இருக்கோ, என்னுடைய மகனுடைய விலா எலும்பை எடுத்து எந்த பொண்ணை ஆண்டவர் உருவாக்கி இருக்காரோ அந்த பொண்ணை நாங்க எப்படி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். அந்த விலா எலும்புனால உருவாக்கப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணாம வேற ஏதோ ஒரு வேற ஒரு பையனோட எலும்புல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா திருமண வாழ்க்கையே நாஸ்தி ஆயிரும். அதனால பாஸ்டர் அந்த விலா எலும்பை கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்றாங்க. பாருங்க, எல்லாரும் இன்னைக்கு விலா எலும்புகளை தேடுவதில் அவ்வளவு ஆர்வமா இருக்கிறார்கள் இந்த வசனத்தை வாசித்ததினால். ஆனா வேதாமத்துல நீங்க இந்த ஒரு வசனத்துக்கு அடுத்து முழு வேதாமத்தை வாசிங்கன்னா, அவருடைய விலா எலும்புதான் இவள், இவனுடைய விலா எலும்புதான் அவள் அப்படின்னு எங்கேயும் வசனம் இருக்காது. நீங்க பாருங்க, 4வது அதிகாரத்துல என்ன பண்ணுவாங்க? காயின் ஆபேல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபாதர். அப்போ யாரை கல்யாணம் பண்றாங்க? அப்போ கல்யாணம் பண்ணும் போது இந்த விலா எலும்புல இருந்து எடுத்த அவ, அந்த இவன் விலா எலும்புல அவ, அப்படிலாம் கல்யாணம் பண்ணல. ஆதாமேவாளுக்கு பிறந்த சகோதர சகோதரிகளை தான் கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் சமுதாயம் உருவாக்கப்படுது. சகோதர சகோதரிகளை கல்யாணம் பண்ணாம மாமா பொண்ணு அத்தை பொண்ணு அப்படி மாறுது. ஒரு சமுதாயம் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ கல்யாணம் பண்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்குன்னு உங்களுடைய விலா எலும்புல இருந்து எடுத்து ஒரு பொண்ணை ஆண்டவர் இப்போ உருவாக்குறதே கிடையாது. அது ஆதாமுக்கு ஏவாளுக்கு மட்டும்தான் அந்த காரியம் நடந்தது. ஆதாமுக்கு தொப்புள் கொடி கிடையாது. உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்கும்? வயிற்றுல இங்க என்ன இருக்கும்? தொப்புள் இருக்கும். ஆனா உலகத்திலே ஆதாமுக்கு மட்டும்தான் என்ன கிடையாது? தொப்புள் கொடியே கிடையாது. அதே போல ஏவாள் மட்டும்தான் ஆதாமுடைய விலா எலும்புல இருந்து உருவாக்கப்பட்டாலே தவிர்த்து பூமியில இருக்கிற மற்ற எல்லா பெண்களும் அவர் கட்டிக்க போற பையனோட விலா எலும்புல இருந்து உருவாக்கப்படுவது கிடையாது. நாம் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன்.
நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்குன்னு இந்த நபரை தான் நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு யாரையும் பிறக்க பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். என்ன பிரதர் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா உண்மைதான். இப்போ ஜேம்ஸ்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவரு ரீட்டாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆண்டவர் ரீட்டாவை பிறக்க பண்ண போறது கிடையாது. சரிங்களா? ஜேம்ஸ் பிறக்கிறாரு, ரீட்டாவும் பிறக்கிறாங்க, ஜாஸ்மினும் பிறக்கிறாங்க, மேரியும் பிறக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஜேம்ஸ் ரீட்டாவை கல்யாணம் பண்ணணுமா, மேரிய கல்யாணம் பண்ணணுமா, ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணணுமான்றது ஜேம்ஸோடைய விருப்பமும் ரீட்டாவுடைய விருப்பமோ இல்ல ஜாஸ்மினோடைய விருப்பத்தை பொறுத்துதான் இருக்கிறதே தவிர்த்து இதுல ஆண்டவர் உனக்கான பொண்ணு இவங்க தான் அப்படின்னு முன் குறித்து வைப்பது கிடையாது. இந்த காரியத்துல ஆண்டவர் முன்குறிப்புகள் செய்வதே கிடையாது திருமணம் என்ற காரியத்துல. ஆனா உங்களுடைய திருமணம் என்னும் காரியத்துல ஆண்டவர் தேர்ந்தெடுப்பதற்கு உதவி செய்வார். நீ ரீட்டாவை கல்யாணம் பண்ணா அவன் வாழ்க்கை பெஸ்டா இருக்குமா, இல்ல ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணா அவன் வாழ்க்கை பெஸ்டா இருக்குமா, இல்ல மேரிய கல்யாணம் பண்ணா அவன் வாழ்க்கை பெஸ்டா இருக்குமா, யாரை திருமணம் செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறந்த முறையில் நீ வாழ முடியும் அப்படின்ற காரியத்துக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார், கைடன்ஸ் கொடுப்பாரு. அதன்படி நீ கல்யாணம் பண்ணா பெஸ்டா இருக்குமே தவிர்த்து நீ ரீட்டாவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் முன்குறித்து வைக்கல. இல்ல ஜாஸ்மினை தான் நீ கல்யாணம் பண்ணணும், இவள் தான் உனக்கான பெண், இவள் தான் உன்னுடைய விழா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள், இவளை மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணணும், இவளை கல்யாணம் பண்ணலாம் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை ஆண்டவர் உருவாக்கவில்லை. நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 19வது அதிகாரம் 3 போடுங்க. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். டைவர்ஸ் பண்றது நியாயமா அப்படின்னு கேட்கிறாங்க இயேசு கிட்ட. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். இப்போ ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணக்கூடாதான், டைவர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க திருமணம் பண்ண உடனே அவர்கள் இருவரும் என்னவாயிட்டாங்க, ஒரே மாம்சமாய் மாறிவிட்டார்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வசனம் இப்ப போடுங்க. அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டான் என்றார்கள். இந்த டைவர்ஸ் கொடுத்துட்டு அவளை அனுப்பிச்சுட்டுலான்னு ஏன்பா மோசே கட்டளையிட்டான் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர் 8, உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்றும் உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே. டைவர்ஸ்னு ஒரு மேட்டரு கர்த்தருடைய இருதயத்துல இல்லவே இல்லை. ஆண்டவர் அதை உருவாக்கவே இல்லை. உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் டைவர்ஸ்ன்ற ஒரு மேட்டரை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, மோசேயை என்ன பண்ணிருக்காரு, இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்திருக்காரு ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி. ஆதலால் எவனாகிலும், இப்போ இயேசு முக்கியமான சொல்றார், ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்த நிமித்தமே அன்றி, இது இயேசு சொன்னதுங்க, மோசே சொன்னது கிடையாது. சரிங்களா? மோசையை விட பெரியவர் இயேசு சொல்றாரு தன்னுடைய வாயால, வேசித்தனம் செய்த நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தையை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான், தள்ளிவிட்டப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இத வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, அப்போ டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்றது தப்புங்க. ஒரு சர்ச் டினாமினேஷனே இருக்கு, நீ டைவர்ஸ் பண்ணிட்டியா தம்பி, நீ ஊழியத்துக்கு தகுதியே கிடையாது, நீ ஊழியமே பண்ணக்கூடாது, உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா நீ கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது, நீ ஒரு மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்ட, நீ மிகப்பெரிய பாவி அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இங்க இயேசு அதை பத்தி சொல்லல. இங்க பாருங்க, எவனாயிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்த நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தை விவாகம் பண்ணினாள். இப்போ இவன் டைவர்ஸ் எதுக்கு பண்றான், சாப்பாட்டுல உப்பு கம்மியா இருக்குன்னு டைவர்ஸ் பண்ணல. சொல்லுங்க, சாப்பாட்டுல உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இயேசு சொன்னாரா? இல்ல இவ புது சேலை வாங்கி தாங்கன்னு எப்பவுமே டார்ச்சர் பண்றா, எனக்கும் அவளுக்கும் நிறைய விஷயங்கள் செட்டே ஆக மாட்டேங்குதுங்க, அதனால நாங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டோம், நாங்க மாத்தி அடிபுடி சண்டை போட்டோம், அதனால நாங்க டைவர்ஸ் பண்ணிட்டோம். இப்படி எந்த காரணத்துக்காகவும் நீ டைவர்ஸே பண்ணக்கூடாது. நீ டைவர்ஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குன்னா, உன் மனைவி விபச்சாரம் பண்ணிட்டா, உன்னை விட்டு வேறொரு ஆண் நபரோட போய் என்ன பண்ணிட்டா, உறவு வைத்து கொண்டோ, இல்ல நான் எனக்கு நீங்க வேணாங்க, நான் அந்த நபரோட தான் நான் வாழ போறேன் அப்படின்னு உங்களை விட்டு போயிட்டா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும்,
டைவர்ஸ் பண்ணணும். மேக்சிமம் நீங்க டைவர்ஸ் பண்ணாம இருக்கணும். அப்படியே டைவர்ஸ் பண்ணாலும் இந்த ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் டைவர்ஸ்க்கு இருக்கு. சப்போஸ் உன்னுடைய வாழ்க்கை துணைவர் உங்களை வேணான்னு வெறுத்து இன்னொரு நபரோடு தொடர்பு வைத்துக்கொண்டு அவர்கள் தான் வேண்டும், எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா மட்டும்தான் டைவர்ஸ் பண்ணணுமே தவிர்த்து வேற எந்த காரணத்திற்காகவும் டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இயேசு டீச் பண்ணியிருக்காரு. ஆனா இதை அப்படியே நிறைய போதகர்கள் ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு நீங்க போய் ஏன்ஷியன் டைம்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த மனைவி, ஒரு பாஸ்டருடைய மனைவி, ஒரு பெரிய ப்ராஃபட், ஒரு பெரிய டீச்சர், ரொம்ப பெரிய ஆள், ஓகேங்களா, இப்போ வாழ்ந்தவர்ல, அவர் மரித்து விட்டார், தேவனுக்காக பெரிய சாதனைகளை செய்தவர், சரிங்களா. அவருடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்க, அவரை விட்டு சொல்லாம கொள்ளாம போய் பல வருடங்கள் இன்னொரு நபரோட வாழ்ந்து, சரிங்களா, அதுக்கப்புறம் திரும்ப வந்தாங்க இவர்கிட்ட. அப்போ வரும்போது அந்த மேன் ஆஃப் காட் என்ன பண்ணா தெரியுமா, அவளை திரும்ப ஏற்றுக்கொண்டு அவளோடு திரும்ப என்ன பண்ணாங்க, அவளோட வாழ்ந்திருக்காரு அந்த மேன் ஆஃப் காட், ஓகேங்களா. அந்த மேன் ஆஃப் காட் அந்த மனைவி கிட்ட நீ யார் கூட போன, எங்க போனன்ட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கலையாம் கடைசி வரைக்கும். அப்படி இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தின மேன் ஆஃப் காட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. அது அந்த மேன் ஆஃப் காடோட ஆவிக்குரிய லீடிங் படி அவர் செஞ்சிருக்காரு. இப்போ மத்த 22:23 உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதிசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக வேண்டும் என்று மோசே சொன்னாரே. இது பழைய ஏற்பாட்டு ஒரு கட்டளை. அன்னை கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாம அன்னை இறந்துட்டார், போருக்கு போயோ இல்ல இயற்கையாவோ அன்னை இறந்துட்டார்னா அவருடைய சொந்த தம்பி அண்ணிய கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு அண்ணனுடைய பேரை வைக்கணும். இது மோசேயுடைய கட்டளை, சரிங்களா. இது பழைய ஏற்பாட்டுல இருந்துச்சு. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். இது இயேசு ட்ரிக் பண்ணி பிடிக்கிறதுக்காக அவங்க கேட்ட கேள்வி, சரிங்களா. மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அப்படி 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதல் 7 பேர் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள், அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவருக்கு பிரதியோத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவ தூதரை போல் இருப்பார்கள். இங்க இயேசு என்ன சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவ தூதர்களை போல் இருப்பார்கள்னா, உயிர்த்தெழுத பின்பு பரலோகத்துல ஹெவனா ஒரு பரலோக ஹை லெவல் ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கிடையாது, கொள்வனை கொடுப்பனை கிடையாது. இவன் இவருடைய மனைவி, அவளுடைய மனைவி அப்படின்றது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோகத்துல இவருக்கு இவள் தான் மனைவி அப்படின்னு ஆண்டவர் யாரையும் நியமிக்கிறது கிடையாதான். சொல்லுங்க, பரலோகத்துல இவருடைய மனைவி தாங்க இவங்களுடைய மனைவி தாங்க அவங்க அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாதான். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். கேட்கறது ஷாக்கிங்கா இருக்குல்ல. சப்போஸ் பரலோகத்துல இவர் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு பரலோகத்திலேயே நிச்சயிக்கப்பட்டிருந்துச்சுன்னா பூமியில அவங்க தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி நடக்கிறது கிடையாது. இப்போ நான் லாஜிக்கலா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ ராஜேஷ்னு ஒருத்தர் இருக்காருங்க. அந்த ராஜேஷ் லாவண்யாவை தான் கல்யாணம் பண்ணணும். ராஜேஷோடைய விழா எலும்புனாலதான் லாவண்யா ஆண்டவர் உருவாக்கி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ராஜேஷ் லாவண்யா கல்யாணம் பண்றதுக்கு போறாங்க. ஆனா லாவண்யா என்ன பண்றாங்கன்னா, ராஜேஷ் எனக்கு வேண்டாம், நான் சுரேஷை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சுரேஷோட எலும்பு என்ன பண்ணும், சாமுவேல்ல கல்யாணம் பண்ணிக்குதுன்னு வைங்க. அப்போ ராஜேஷ் யாரை கல்யாணம் பண்ணுவார் கடைசியில? அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்காக ஆண்டவர் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு பரலோகத்திலே ஆண்டவர் டிசைட் பண்றது கிடையாது. அப்படி டிசைட் பண்ணி யாரையும் ஆண்டவர் பிறக்க வைக்கிறதும் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் யாரை கல்யாணம் பண்ணணும்னு கைட் பண்ணுவாரு. சொல்லுங்க, நான் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் டிசைட் பண்றது கிடையாது. ஆனா நான் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் கைட் பண்ணுவாரு. டிசைட் பண்றதுக்கும் கைட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க, டிசைடுக்கும் கைடுக்கும் வித்தியாசம் இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டேன் பிரதர், இனிமே என்ன பிரதர் கைட் பண்றது, இனிமே எப்படி நல்லா வாழ்றதுன்னு கைட் பண்ணுவாரு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணவங்களுக்கு.
நாம ஒரு சம்பவத்தை வாசிப்போம். ஆதியாகமம். இந்த சம்பவத்துல இருந்து நான் உங்களுக்கு நிறைய ரெவலேஷன்ஸை ஷேர் பண்ண போறேன். எப்படி சூஸ் பண்றது, உங்களுக்கான ஏற்ற துணையை, வாழ்க்கை துணையை, பொண்ணையோ பையனையோ எப்படி சூஸ் பண்றதுன்னு இதுல இருந்து நான் உங்களுக்கு பிரேக் பண்ணி டீச் பண்ண போறேன். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கின் திருமண கதை இது. இதுல ஒரு ரெவலேஷன் இருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 24:1-2. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். ஏன் கானானியத்துல பெண் கொள்ளக்கூடாதுன்னா, இவர்கள் எல்லாம் பாகால கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? அந்நிய தெய்வத்தை கும்பிட்டு இருக்காங்க, யெகோவா தெய்வத்தை வணங்காம. அதனால அவங்க இடத்துல பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கும் தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதாவது அந்த பொண்ணு இங்க வரலனா நான் உங்க மகனை அங்க கூட்டு போவா அப்படின்னு கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாகிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இங்க பாருங்க, நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அதாவது அந்த தேசத்துல நிறைய பெண்கள் இருப்பாங்க. அந்த தேசத்துல இருக்கிற எந்த பொண்ணை வேணாலும் என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். ஆனா அந்த தேசத்துல இருக்கிற எந்த பெண்ணை கொண்டு வரணும் அப்படின்றத கைட் பண்றதுக்கு உனக்கு தம்முடைய தூதனை வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக அனுப்புவார். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? யெகோவா தேவனை வணங்குகிற என்னுடைய இனத்தார் இடத்திற்கு போ, அங்க இருந்து மட்டும்தான் நீ பொண்ணு எடுக்கணும். ஆனா அங்க இருந்து எந்த பொண்ணை நீ சூஸ் பண்ணி கூட்டு வரணும்ன்றத கைட் பண்றதுக்கு தேவன் தம்முடைய தேவ தூதனை உனக்காக அனுப்புவார் அப்படின்றாரு. இன்னைக்கும் நீங்க யார திருமணம் பண்ணணும் அப்படின்னா, ரட்சிக்கப்படாதவர்களை சூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு ரட்சிக்கப்படாத பையனை லவ் பண்றேங்க, நான் ரட்சிக்கப்படாத பொண்ணை லவ் பண்றேங்க, எனக்காக அவர் என்ன பண்ணுவார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார், இல்ல அவர் என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். சில பேர் ஃபேக்கா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க, அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கா இல்ல அந்த பையனை ஓகே பண்றதுக்காவோ. அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு திரும்ப கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடும். உடனே கல்யாணம் பண்றதுக்கா நான் இயேசுவை வணங்கினேன் அப்படின்னு உருட்டி விட்டுருவாங்க. அப்படி இல்லை, என்ன சொல்லுவாங்க, நான் அவரை கல்யாணம் பண்ணி அவரை சர்ச்சு கூட்டு போய் பைபிள்லாம் வாசிக்க வச்சு பிரேயர்லாம் பண்ண வச்சு அவரை இயேசுவை நம்ப வச்சு ரட்சிக்கப்பட வச்சிருவேங்க, எங்க வாழ்க்கை நல்லா தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து நிறைய பேர் கல்யாணம் பண்றாங்க. நான் சொல்றேன், அப்படி திருமணம் செய்கிறவர்களில் லட்சத்தில் ஒருவரோ 2 பேரோ மட்டும்தான் கணவர்மானையோ மனைவிமாரையோ ரட்சிப்பிற்குள் நடத்துகிறார்களே தவிர்த்து, அப்படி ஒரு 1000 பேர் கல்யாணம் பண்றாங்கன்னா 1000 பேரும் அவங்க சொல்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு பின்பாக ரட்சிக்கப்படுவதில்லை, அவங்க மனைவி கல்யாணத்துக்கு பின்பாக ரட்சிக்கப்படுவதில்லை. அவர்களுக்குள்ள ஒரு மிகுந்த போராட்டமான வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் நிறைய நேரம் அவங்க அப்பா வணங்குகிற தெய்வங்களை கும்பிட்டு அப்படியே போயிடுறாங்க. சில நேரங்கள்ல தான் அந்த வீட்டுல என்ன பண்றாங்க, அம்மா கும்பிடுகிற மெய்யான தெய்வமாக யெகோவா தேவனை இயேசு கிறிஸ்துவை கும்பிட்டு வருகிறார்கள். அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, சரிங்களா? மற்றபடி நீங்க ரட்சிக்கப்படாத நபரை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சாபத்தை கொடுத்து விடுவார் அப்படின்னு இல்ல. ஆண்டவர் சாபத்தை கொடுக்கிற தேவன் இல்ல. ஆண்டவர் இடத்துல இருந்து எந்த சாபமும் வருவதில்லை. அடுத்து 8வது வசனம் பாருங்க. பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாயாகில் அப்பொழுது இந்த ஆணைக்கு நீங்களாயிருப்பாய், அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன்
தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். 10. பின்பு இந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. எத்தனை ஒட்டகங்கள் கொண்டு போறான்? 10 ஒட்டகங்களை கொண்டு போறான். எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. இதை மறந்துடாதீங்க, இதுலதான் முக்கியமான மேட்டர் இருக்கு. 11. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், இந்த தண்ணீர் துறவண்டையில அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்க? சாயந்தர வேளையில தண்ணி பிடிக்க வருவாங்க. அந்த நேரத்துல இவன் ஒரு பிரேயர் பண்றான். என்ன பிரேயர் பண்றானா, 12வது வசனம், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்திருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்களில் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க என் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, இவன் என்ன சொல்றான்? எனக்கு குடிக்க கொஞ்சம் குடத்தை சாய்ச்சி தண்ணி தாமா அப்படின்னு நான் சொல்லும் போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்கால் குடத்தை தோல் மேல் கொண்டு வந்து புறப்பட்டு வந்தால், அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாய் இருந்தால், அவள் துறவில் இறக்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள். 17 போடுங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். இவன் ஒரு பிரேயர் பண்ணியிருந்தா. என்ன பிரேயர் பண்ணியிருந்தானா, நான் தண்ணி கேட்பேன், ஆனா அவ எனக்கு தண்ணி கொடுத்துட்டு அவளே முன் வந்து சொல்லணும், உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி தருவேன்னு சொல்லிட்டு என்னுடைய 10 ஒட்டகங்களுக்கும் அவ தண்ணி தந்தானா, அவதான் நீ ஆண்டவரே நீங்க ஈசாக்குக்கு நியமித்த சூஸ் பண்ற கைட் பண்ற பொண்ணுன்று நான் ஒரு அடையாளத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த சம்பவத்தை வாசிச்சுட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா அடையாளம் கேட்கிறார்கள். ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க ஆண்டவரே, இது இவனா தானே அடையாளம் கேட்கறான். அந்த மாதிரி ஆண்டவரே கரெக்டா நான் இப்போ ஜெபம் பண்றேன், கரெக்டா இந்த டோர் வழியா ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துருக்கேன், உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து ஆண்டவரே இந்த டோர் வழியா ஃபர்ஸ்ட் உள்ள வர்ற பொண்ணு தான் ஆண்டவரே எனக்காக நீங்க நியமித்த பொண்ணு, அதனால எந்த பொண்ணை நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வர வைக்கிறீங்களோ அந்த பொண்ணை நான் எனக்கான பொண்ணு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு. இல்லாட்டி ஆண்டவரே இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போறேன் ஆண்டவரே, இன்னைக்கு இந்த கலர்ல ரெட் கலர்ல யாரு கலர்ல ட்ரெஸ் போட்டு வராங்களோ அதுதான் ஆண்டவரே, அதுதான் அடையாளம், அந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு ஜெபம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு பொண்ணை ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க, பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. பிடிச்சோடனே ஆண்டவரே இன்னைக்கு அந்த பொண்ணு நான் அந்த பொண்ணை இப்படி கூட்டு போறேன், போன உடனே பர்கரா பீஸாவான்னு கேட்பேன், அவ பீஸா வேணாம் பர்கர் தான் சொன்னா அவதான் ஆண்டவரே நீங்க எனக்காக நியமித்திருக்க பொண்ணு, அதுதான் ஆண்டவரே அடையாளம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஆனா அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக இங்க இதெல்லாம் எழுதல, சரிங்களா? இங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் இருக்கு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 10 ஒட்டகங்கள் இவன் கேட்ட அடையாளம் நடக்க முடியாத ஒரு அடையாளம். சொல்லுங்க, சாதாரணமா எந்த பொண்ணும் ஒத்துக்கொள்ளாத ஒரு அடையாளம். சொல்லவே மாட்டா இப்படி, ஏங்க உங்களுக்கு தண்ணி தந்து உங்க ஒட்டகங்களுக்கும் தண்ணி தரேன் அப்படின்னு எந்த பொண்ணும் சொல்ல மாட்டா. ஏன்னா ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? கூகுள் பண்ணி பாருங்க. ஒரு ஒட்டகம் தாகமா இருக்கும், நார்மலா ஒரு ஒட்டகம் 200 லிட்டர் தண்ணி குடிக்குமா? சரியா? அதே நேரத்துல அந்த ஒட்டகம் தாகமா இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்துல 100 லிட்டர் தண்ணி குடிக்குமா? சொல்லுங்க, ஒரு ஒட்டகம் 10 நிமிடத்தில் 100 லிட்டர் தண்ணி குடிக்கும். இந்த ஆபிரகாமின் வேலைக்காரன் இருக்காருல, இவர் தாகத்துக்கு என்ன ஒரு 2 லிட்டர் தண்ணி வேணா ஊத்திடுவாங்க எந்த பொண்ணுனாலும். ஒரு ஒட்டகத்துக்கு ஊத்துறதே பெரிய விஷயம். 100 லிட்டர்னா எத்தனை? ஒரு கேன் தண்ணி 30 லிட்டர் இருக்குமா? டைப் பண்ணுங்க, ஒரு கேன் தண்ணி எத்தனை லிட்டர் இருக்கு? 30 லிட்டர் இருக்குமா? அப்போ 3 கேன் தண்ணி ஊத்தணும் ஒரு ஒட்டகத்துக்கு குடிக்கிறதுக்கு. 3 குடம்னு வச்சுக்குவோம். இப்போ ரெபேக்கா என்ன பண்ணணும்?
ஒவ்வொரு ஒட்டகத்துக்கும் 3 குடம் வந்து தண்ணி ஊத்தணும் குடிக்கிறதுக்கு. அப்போ 10 × 3 எவ்வளவு ஆச்சு? 30 குடம் தண்ணி எடுத்து ஊத்தணும் அந்த பொண்ணு. எந்த பொண்ணுங்க இப்படி வந்து கேட்பா? நீங்க என்ன அடையாளம் கேட்கறது? ஆண்டவரே இந்த கலர்ல போட்டு வந்துருச்சுன்னா அது ரொம்ப சிம்பிளான அடையாளங்க. நீங்க அப்படி அடையாளம் கேட்கறதா இருந்தா இந்த மாதிரி ஹார்டஸ்டா கேட்கணும். சொல்லுங்க. இவரு கிதியோன் அடையாளம் கேட்பாரு, ஆண்டவரே பனி வந்து தோல் மேல மட்டும்தான் விழுகணும், சுத்தி விழுகக்கூடாது. இன்னொன்னு கேட்பாரு, ஆண்டவர் சுத்தி மட்டும்தான் விழுகணும், தோல் மேல மட்டும் விழுகக்கூடாது. இந்த மாதிரி ஹார்டஸ்டான அடையாளங்கள் கேட்பாங்க வேதாமத்துல இருக்கிற மனிதர்கள். இவர் கேட்பாரு எசேக்கியா ராஜா தானே, அவர் மரண தருவாயில இருக்கும்போது அந்த கடிகாரம் வந்து முள்ளு வந்து ரிவர்ஸ்ல சுத்தணும், ஒரு நார்மலா சுத்தினா நான் ஒத்துக்குவேன், ஆனா முள்ளு வந்து ரிவர்ஸ்ல சுத்தணும் அப்படின்னு கேட்பாரு. பைபிள்ல அடையாளம் கேட்ட ஜனங்கள் எல்லாம் நேச்சுரலி நடக்க முடியாத சூப்பர் நேச்சுரலான காரியங்களை தான் அடையாளமாக கேட்டார்கள். ஆனா இப்போ நீங்க வந்து ஆண்டவரே இந்த பொண்ணு தான் எனக்கா, அந்த பையன் தான் எனக்கான அடையாளம் கேட்கறவங்க எல்லாம் எப்படி கேட்கறாங்கன்னா, இன்னைக்கு இந்த கலர் போட்டு வந்தா ஆண்டவரே, இன்னைக்கு ப்ளூ கலர் அவங்க போட்டு வந்தா அதான் ஆண்டவரே தேவ சித்தம், இன்னைக்கு நான் ஹோட்டல் கூட்டு போவேன் அது ஆர்டர் பண்ண, இன்னைக்கு அவங்க வந்து பிரியாணியா சப்பாத்தியான்னு கேட்பேன், அவங்க சப்பாத்தி பிரியாணி வேணாம் சப்பாத்தி தான் சொல்லிட்டா இவங்க தான் ஆண்டவரே அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. உன் வாழ்க்கையை பிரியாணியா சப்பாத்தியா ரெட்டா புளுவான்னு எப்படி நீ செலக்ட் பண்ணலாம் சொல்லுங்க? ஏன்னா அன்னைக்கு அவங்க பிரியாணி செலக்ட் பண்றதும் சப்பாத்தி செலக்ட் பண்றதும் அது அவங்களுடைய ஃப்ரீ வில்ல இருக்கு. அப்போ இந்த காரியத்துல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்றேன், இயேசு சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். சொல்லுங்க, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து உள்ளந்தீரியங்கள் இருந்து, அந்த வசனத்தை எடுத்து போடுங்க, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இப்போ இயேசுவை நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க, சரிங்களா? ஆனா அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை ஒரு சிலர் மட்டும்தான் வெளிப்படுத்துகிறார்கள். சொல்லுங்க, இயேசு எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க, ஆனா ஒரு சிலர் மட்டும்தான், நதிகள் எல்லாருக்கும் இருக்கு, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எல்லாம் இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இருக்கு, ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் அதை போர் அவுட் பண்றாங்க. ஒரு சிலர் எந்த அளவுக்கு போர் அவுட் பண்றாங்கன்னா, ஒரு நபருக்கு தான் அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும். பாருங்க, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இப்போ இங்க ஈசாக்குக்கான மணப்பெண் எப்படிப்பட்டவளா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, உங்களுக்கான வரப்போகிற மணப்பெண்ணோ இல்ல மணவாளனோ எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, இயேசு அவங்க விசுவாசிக்கிறாங்க, நீங்க நிச்சயமா ஒரு ரட்சிக்கப்பட்டவரா தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. அவங்க உள்ளத்துல இருந்து வர்ற அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்களை மட்டும் என்ன பண்ணும், உங்களுக்கு மட்டும் ஒரு லிட்டர் தருமா, இல்ல உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அன்லிமிட்டடா நதிகள் ஜீவ தண்ணீர் கொடுக்கறதுக்கும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, சரிங்களா? இப்போ உங்க முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க யாரை திருமணம் பண்ணாலும் ஆண்டவர் நீங்க உங்களை திருமணம் பண்ணாதன்னு தடுக்க போறது இல்லை. நீங்க யாரை திருமணம் பண்ணாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தான் போறாரு. ஆனா நீங்க ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிற நபரை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு சூப்பரான திருமண வாழ்க்கையா இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்க கிட்ட இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடி உங்ககிட்ட இருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடலைன்னு வைங்களேன், அப்பவும் திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிற ஒரு பெண்ணை இல்ல ஒரு மணமகனை நீங்க என்ன பண்ணீங்க, கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க, வாழ்க்கையில பிரச்சனையே வராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முற்றிலும் தவறு. ஆதாம் ஏவாள் பெர்ஃபெக்டான பார்ட்னர், ஆதாமுக்கான துணையை ஆண்டவர் தான் உருவாக்கி கொண்டு வந்து முன்னாடி கொடுத்தாரு. ஆனால் அந்த ஏவாள் மூலமா தான் என்னாச்சு, பிசாசு ஏவாளை வஞ்சித்து ஆதாமுக்கு பழத்தை வாங்கி சாப்பிட வச்சு ஏவாளும் சாப்பிட்டு பாவம் செய்தார்கள். பர்ஃபெக்டான பார்ட்னர்ஸை கடவுளே கூட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாய் சண்டைகள் வரத்தான் செய்யும். நீங்க என்னதான் ஜீவ தண்ணீர் வந்து லிட்டரா கடவு அப்படி குடங்குடமா ஊத்துற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணாலும் நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா இருவருக்குள்ளேயும் நிச்சயமாக சண்டைகள் வரத்தான் செய்யும். இதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. அப்ப என்னதான் பிரதர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவ தண்ணீர் வந்து அவங்க மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறது வந்து நல்லதுதான். ஆனா அவங்களும் ஒண்ணு எதிர்பார்ப்பாங்களே உங்ககிட்ட, நீங்களும் ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை பாய பண்ணுகிற ஒரு நபரா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களே. இப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க பைபிள்ல. இங்க பாருங்க, இயேசு வந்து ஒரு ஸ்திரீ இடத்துல போய் பேசுறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ஓகேங்களா?
5ஆவது வசனத்திலும் போடுங்க. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறை 6ஆம் மணி வேலையா இருந்தது. அங்க சாயந்தர வேலையா இருந்துச்சு. ஏன்னா சாயந்தர வேலையில தான் எல்லாரும் பிடிப்பாங்க. இது 6ஆம் மணி வேலைன்னா மதிய வேலை. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முண்டு கொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இவட்ட இயேசு சொல்றாரு, எனக்கு தாகமா இருக்குப்பா, எனக்கு தண்ணி கொடு அப்படின்றார். கேட்டோடனே அங்க ஒரு கான்வர்சேஷன் போகுது. என்ன போகுதுன்னா, அந்த பொண்ணு சொல்லுவா, நீங்க யூதராச்சே, நாங்க சமாரியராச்சே, எப்படி யூதர்கள் சமாரியர்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, நீங்க எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம் அப்படின்னு கேட்கணும். இயேசு சொல்றாரு, உன்ட தண்ணி கேட்கிறவர் இன்னார் என்று நீ கேட்டா இது யாருன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, ஏன்ட்ட தண்ணி கேட்டிருப்ப அப்படின்றாரு. அப்போதான் அவங்க இயேசு என்ன சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக 10, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தான் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இங்க இயேசு சொல்றாரு, உனக்கு ஜீவ தண்ணீர் தேவையா இருக்கு, எனக்கு நார்மல் வாட்டர் தான் நான் கேட்க வந்தேன், ஆனா உனக்கு ஜீவ தண்ணீர் தேவையா இருக்கே அப்படின்றாரு. ஏன் இந்த பொண்ணுக்கு ஜீவ தண்ணீர் தேவைன்னு இயேசு சொன்னார் தெரியுமா? அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லை, கிணறும் ஆழமாயிருக்கிறது, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவனும் இதில் கொடுத்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை கொடுக்கிறவன் மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கும் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இவ என்ன நினைக்கிறா, இவர் கொடுக்குற தண்ணி குடிச்சா நான் இனிமே என்ன பண்ண தேவையில்ல, இந்த மதிய வேலையில சீக்கிரட்டா இந்த உச்சி வெயில தண்ணி பிடிக்க தேவையில்ல. ஏன்னா நான் ஏன் இந்த மதிய வேலையில இந்த உச்சி வெயில நான் சீக்கிரட்டா தண்ணி பிடிக்கிறேன்னா, காலையிலேயோ சாயந்தரமோ நான் தண்ணி பிடிச்சேன்னா இந்த ஜனங்கள் எல்லாரும் என்னை கேவலமாய் பேசுவார்கள், எனக்கு புறம்பாக பேசுவார்கள், என்னை ஹர்ட் பண்ணுவாங்க, என்னை பத்தி தப்பா பேசுவாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்ல இந்த பொண்ணு தான் ஹஸ்பண்டை அனுப்பிச்சு விட்டா, ஏதோ அசிங்கமா பேசுவாங்க. அந்த கேவலத்துக்கு மத்தியில என்னால என்ன பண்ண வாழ முடியல. இந்த பொண்ணுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை, அவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள் என்பதுதான் இந்த பொண்ணுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. அதனால சொல்றா, நீங்க குடுக்கிற தண்ணியை குடிச்சா எனக்கு தாகமே எடுக்காது, அந்த தண்ணியை கொடுங்க, நான் இனிமே மதிய வேலையில இந்த மாதிரி சீக்கிரட்டா தண்ணி குடிக்கிற வேலை எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்றா. தண்ணிக்காக அவ சொல்லலைங்க, அவருடைய அவப்பெயருக்காக அவ அப்படி சொல்றா. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அதாவது இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கு, கல்யாணம் பண்ணி அவன் கூட வாழ்ந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன கிடைக்கல, அவன் எதிர்பார்த்த தண்ணீர் அவன் இவளை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி இருக்கான் ஓரளவுக்கு. அதுக்கு ஒரு லெவலுக்கு மேல இந்த பொண்ணால அவனை சந்தோஷப்படுத்த முடியல, இல்ல அவனால இவளை சந்தோஷப்படுத்த முடியலன்னு தெரியல. மேரேஜ் லைஃப்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் போயிடுச்சு, ஒரு சந்தோஷம் போயிடுச்சு, ஒரு இன்பம் போயிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டா, இந்த பையன் நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு அவனை கழட்டி விட்டுட்டு அடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்புறம் அந்த பையன் நமக்கு செட் ஆக மாட்டான்னு அவனை கழட்டி விட்டு அடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்புறம் அந்த பையனும் நமக்கு செட் ஆக மாட்டான்னு கழட்டி விட்டு அடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கா. இப்படியே ஒவ்வொருத்தனையும் கழட்டி விட்டு 5வது கல்யாணம் வரைக்கும் இவ பண்ணியிருக்கா. பண்ணிட்டு 5வது பையனையும் கழட்டி விட்டுட்டு 6வதா ஒருத்தனை கல்யாணம் பண்ண போறா. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறா, இவனை கல்யாணம் பண்ணிட்டு ஒருவேளை எனக்கு இவன் செட் ஆகலைன்னா இவனை நான் டைவர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால இவன் கூட நான் என்ன பண்றேன், கல்யாணம் பண்ணாம கல்யாணம் ஆன மாதிரி நம்ம இவன் கூட ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் இவன் கூட நமக்கு செட் ஆச்சுன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்குவோம், இல்லைன்னா இவனை அப்படியே கழட்டி விட்டு அடுத்த ஆளை பார்ப்போம் அப்படின்ற ஒரு சர்ச்சிங்குள்ள போயிட்டா. இப்போ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணதான் ஆண்டவர் போய் தனிமையாய் சந்தித்து சொல்றாரு, நீ இப்படி ஒவ்வொருத்தனா கழட்டி விட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்ன பண்ற, ஒரு பெரிய மிசரபிளா ஒரு குழப்பத்தை, ஒரு கேயாச,
உண்டு பண்ணிக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இல்ல, உனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு எவனாவது நினைச்சு கல்யாணம் பண்ண வந்தாலும் அவனையும் கழட்டி விட்டு அடுத்தடுத்த ஆளை மாத்திக்கிட்டு இருக்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லாம போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இதுக்கு ஒரு எண்டை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நீ தேடுகிற அந்த சாட்டிஸ்பாக்சன், நீ தேடுகிற அந்த சமாதானம், சந்தோஷம், இன்பம், இனிமை, நன்மை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன். இனி நீ உன்னுடைய வாழ்க்கை துணையை மாற்ற தேவை இல்லை அப்படின்ட்டு இயேசு சொல்றாரு. விசுவாசி பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவர், உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர், ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர், அப்படிப்பட்ட நபரை கல்யாணம் பண்ணாலுமே உங்ககிட்ட ஜீவ தண்ணீர் ஃப்ளோ ஆகலைன்னு வைங்களேன், அவர் டயர்ட் ஆயிடுவாரு. அவர்கிட்ட இருந்து மட்டும் நீங்க வாங்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, ஆனா அவர் டயர்ட் ஆயிடுவார். அப்புறம் நீங்க ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருந்து அவர் கொடுக்கலன்னா நீங்க ஃப்ளோ பண்றீங்க ஜீவ தண்ணீரை, ஆனா உங்க ஹஸ்பண்ட் ஃப்ளோ பண்ணலன்னா நீங்க டயர்ட் ஆயிருவீங்க. அவர் ஃப்ளோ பண்றாரு, ஆனா நீங்க கொடுக்கலன்னா அவர் டயர்ட் ஆயிருவாரு. ஆனா நான் சொல்றேன், உங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு நபரை நீங்க மையப்படுத்திட்டீங்கன்னா உங்க 2 பேருக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நிறைவு இருக்கிற ஜீவ தண்ணீரை ஃப்ளோ பண்ற ஒரு விசுவாசியை திருமணம் செய்வது ரொம்ப முக்கியம். சில பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா அவங்க ஜீவ தண்ணீரை ஃப்ளோ பண்ண மாட்டாங்க. தன் மனைவியை பார்த்து கெட்ட வார்த்தையை தான் ஃப்ளோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனால் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தவா இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமோ அப்படின்றாரு. இப்போ நீங்க திருமணம் செய்கிற அந்த நபர் ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து சபித்தலையும் ஆசீர்வாதத்தையும், சில நேரம் உங்களை அப்ரிஷியேட் பண்றாரு, சில நேரம் உங்களை கெட்ட வார்த்தை போட்டு வைறாரு அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய ஹார்ட் எப்படி இருக்கும்? அஃபன்ஸ் ஆகி ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, சில பேர் டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா நான் சொல்றேன், டைவர்ஸ் இதுக்கு தீர்வு கிடையாதுங்க. நீங்க 2 பேரும் இயேசு இடத்துல இயேசுவே எங்களுடைய இருதயத்தை உம்மால் மாற்ற முடியும், எங்களுக்கு ஜீவ தண்ணீரை நீங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இயேசு இடத்துல வந்தீங்கன்னா இயேசு உங்களுடைய 2 பேருடைய இருதயத்தையும் சரி பண்ணி உங்க 2 பேருடைய இருதயத்திலிருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை ஓடச் செய்வார். உங்களுடைய திருமண வாழ்க்கை ரெஸ்டோர் ஆகும். இன்னைக்கு யாரோ நான் டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை துணையோடு இயேசுடைய பிரசன்னத்துக்கு வாங்க. நீங்க இயேசு இடத்தை போங்க. ஆண்டவரே, நான் நிறைய நேரங்கள்ல தவறு செய்திருக்கலாம், சபித்திருக்கலாம், என்னிடத்துல இருந்து நான் என் ஹஸ்பண்டுக்கு ஜீவ தண்ணீரை தான் நான் கொடுத்துருக்கணும், ஆனா நான் சில மோசமான சாக்கடை தண்ணி மாதிரி சில காரியங்களை செஞ்சுட்டேன், அதை நான் வெளிப்படுத்திட்டேன், அதை எனக்கு மன்னிங்க, என் ஹஸ்பண்டை நான் நேசிக்கிறேன், இனிமே நான் ஜீவ தண்ணீரை ஃப்ளோ பண்ண விரும்புறேன். இல்லை உங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சில காரியங்கள் செஞ்சா, ஆண்டவரே நான் என் ஹஸ்பண்டை மன்னிக்கிறேன், அவரிடத்துல இருந்து ஜீவ தண்ணீரை நீங்க ஃப்ளோ பண்ண வைங்க, அவர் உங்களுடைய பிரசன்னத்தெல்லாம் நிரப்பப்படட்டும், இயேசுவின் ரத்தத்தை நான் அவர் மேல தெளிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இதுதான் இதுக்கு தீர்வா இருக்கே தவிர்த்து நீங்க டைவர்ஸ் பண்றதோ உங்களுடைய வாழ்க்கை துணையை மாற்றுவதோ இதுக்கு தீர்வு கிடையாது. நாம் ஒரு காரியத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 31 இதை வாசிச்சுட்டு முடிப்போம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இந்த வசனத்தை நான் எங்க அம்மாட்ட சொல்லும் போது எங்க அம்மா சொன்னாங்க, அம்மா இங்க பாருங்க, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அப்படின்ட்டு இருக்கு. இங்க ஏன் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, யாருன்னு ஏன் போட்டிருக்கு தெரியுமா தம்பி? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு ஏன் போட்டிருக்கு தெரியுமா? இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும், இப்பதான் எவ்வளவு அப்படி கிடையாது, அதனாலதான் யார் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம ஃபன்னியா போயிருச்சு. ஆனா இதே அதிகாரத்துல பாருங்க 29, அநேகம் பெண்கள் குணசாலியாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள், அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். இந்த வசனத்தை டிபிடியில போடுங்க. There are many violent and noble ones, but you have ascended above them all. Next போடுங்க. Charm can be misleading and beauty is vain and so quickly fades, but this virtuous woman lives in the wonder, awe and the fear of the Lord. She will be praised throughout eternity. என்ன போட்டிருக்குன்னா,
30வது வசனம் போட்டிருக்கல, சௌந்தரியம் வஞ்சனையும் உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள்னு போட்டிருக்குல. இங்க டிபிடியில போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு போட்டிருக்கு. சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே குணசாலியான ஸ்திரீ. நீங்க யார கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மணமகனை ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அவன் தான் குணசாலியான மணமகன். அழகா இருக்கான் சார், சூப்பரா இருக்கான் சார், ஸ்டைலா ட்ரெஸ் பண்றான் சார், அது குணசாலி கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன். சொல்லுங்க, சௌந்தரியம் வஞ்சனையும் என்னது? வீண். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் குணசாலி. குணசாலியான ஒரு மணமகன், குணசாலியான மணமகள் யார் தெரியுமா? நான் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுவேன், நான் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுவேன். அவங்கதாங்க ஒரு தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படணும் அப்படின்னு மனைவி கிட்ட ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்பாங்க. மனைவி தப்பு பண்ணாலும் ஹஸ்பண்ட மன்னிப்பு கேட்பாங்க. டைவர்ஸ் பண்றது பாவங்க, நான் உங்களை டைவர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், நம்ம சேர்ந்து வாழ்வோம். ஏன்னா மனைவியிலே புருஷர் கீழ்ப்படிகள் இருக்கு, சரிங்களா? புருஷர்கள் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற புருஷனா இருந்தா என்ன பண்ணுவான்? என் மனைவியை நான் அன்பு கூறணும்னு வார்த்தைக்கு கீழ்பட்டு மனைவி அன்பு கூறுவான். ஓகேங்களா? அதனால அழகா இருக்கான், நிறைய படிச்சிருக்கான், நிறைய சொத்து வச்சிருக்கான், அதெல்லாம் நல்ல குவாலிஃபிகேஷன். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களா, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, சரிங்களா? ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த செய்தினால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் உண்மையும் கூடமா இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க கனம் பண்ண விரும்பினால் நீங்க போட்டிருக்கிற டிஸ்பிளே பண்ணப்படுகிற அக்கௌண்ட் நம்பர் அந்த இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பலாம். நான் டிஸ்பிளே பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஜெபம் பண்ண விரும்புறேன். அன்புள்ள தகப்பனே, இங்க விதைக்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இந்த வேலண்டைன்ஸ் டே தினத்துல இவர்களுக்கான திருமணம் ஆகாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கான மணப்பெண்ணை, மணமகனை அப்பா இவர்கள் கண்டுகொள்ளும்படி ஆண்டவரே உங்களுடைய தேவ தூதர்களை அனுப்பி, ஆவியானவரே உங்களுடைய ஒத்தாசையின்படி அவருடைய இருதயத்துல பேசி நீங்க கண்டுபிடிக்க இவர்களுக்கு உதவி செய்யுங்க. சீக்கிரமா இந்த சிங்கிள்ஸ்கெல்லாம் கல்யாணம் ஆகி இவங்க மிங்கிள்ஸாய் நல்லா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார்களாக. அதே போல ஆண்டவரை டைவர்ஸ் ஆனவங்களோ இல்ல விடவா இருக்கிறவங்களுக்கும் மறுவாழ்வு என்பது நிச்சயம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வை ஏற்படுத்தி தருகிற தேவன். அவர்கள் என்னுடைய கர்த்தர் எனக்காக ஒருத்தரை வச்சிருந்தாரு, அவரை நான் கல்யாணம் பண்ணேன், அவர் இறந்துட்டாரு, இல்ல அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு மனவடிவுக்குள்ள போகாம ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு திரும்பவும் வாய்ப்புகளை தருகிறார். ஆண்டவர் உங்களுக்காக திரும்ப ஒரு குணசாலியான ஸ்திரியை தருகிறார், ஒரு குணசாலியான மருமகனை தருகிறார் என்று இயேசு நாமத்தில் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். உங்க வாழ்க்கை முடிஞ்சு போகல. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அத்தியாயங்களை, மிகப்பெரிய காரியங்களை நீங்க இனிமேதான் பார்க்க போறீங்க. சந்தோஷமா வாழ போறீங்க. இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுத்து கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இழந்து போனதை அவர் திரும்ப தருகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள்கிட்ட இழந்து போனதை அவர் திரும்ப தருகிற தேவன், இடிந்து போனதை எடுத்து கட்டுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் தான் உங்களுடைய அப்பாவா இருக்கிறார். உங்களுடைய அப்பா உங்களுடைய வாழ்க்கையை என்றைக்கும் இடிந்து போனதாய், இழந்து போன வாழ்க்கையாய், ஒன்றுமில்லாததாய், இல்ல தனிமையா இருக்கிற வாழ்க்கையை விட்டுவிட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து கட்டுவார். இயேசு நாமத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு ஒரு நல்ல பெண் வேணும், எனக்கு பையன் வேணும்னு ஏக்கமா இருக்கிற தாய் தகப்பன்மாருக்காய் ஜபிக்கிற ஆண்டவரே, தேவ தூதர்களின் பணிவிடை அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். அவர்கள் எந்த மணமகனை, எந்த மணமகளை கல்யாணம் பண்ணணும்ன்ற ஒரு வழி நடத்துதல் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உங்களுடைய ஆலோசனை அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். தேவனுக்கு பயப்படுகிற குணசாலியான மணமகன், குணசாலியான மருமகள், ஜீவ தண்ணீரை வெளிப்படுத்துகிற, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை ஓட பண்ணுகிற ஆவி நிறைவுல இருக்கிறவர்களை அவர்கள் திருமணம் செய்ய ஆவியானவர் நீர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க, கைட் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.